ஆரோக்கிய சிந்தனையர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் இருக்குங்க. என்கிட்ட வந்து நிறைய டேலண்ட் இருக்குங்க. ஆக்சுவலி வந்து எனக்கு நிறைய வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் என்னால் இன்னுமே வந்து வாழ்க்கையில் வெற்றி பெற முடியல, இல்லை வந்து முன்னேற முடியல, இல்லை வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியல அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து புலம்புவாங்க, இல்லை யோசிக்கவும் செய்வாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் கூட இந்த மனசில் இந்த கேள்வி இருக்கும். ஸோ இதற்கான ஒரு மேஜரான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை தள்ளி போடும் குணம். ஸோ ஒத்தி போடுறது அப்படின்னு சொல்லுவோம். நின்று நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்கள் உடனடியாக செய்யக்கூடிய விஷயங்களையே நம்ம வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒத்தி போட்டுக்கிட்டே இருக்கோம். இப்போ ஆக்சுவலி வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, நன்றே செய் அதுவும் இன்றே செய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கே செய்து முடிக்கணும் அப்படிங்கிறது தான் வெற்றிக்கான பாதையில் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னே சொல்லலாம். இது வந்து எப்படி வந்து அவங்க வந்து மேட்ச் அவுட் பண்ணிக்குவாங்க அப்படின்னா, இது என்னோட கேரக்டரு, நான் ரொம்ப சோம்பேறியா இருக்கேன், இல்லை வந்து அவன் ரொம்ப சோம்பேறியா இருக்காங்க, அவன் எந்த வேலையுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, இப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக பார்க்க போனால் இது நம்ம மனதினுடைய ஒரு பிரச்சனைனே சொல்லலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த தள்ளி போடும் குணத்தை வந்து கொஞ்சமாவது வந்து நம்ம வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு வந்து மொபைல்ஸ்லையும் இல்லை வந்து டிவியும் வந்ததுக்கப்புறம் இந்த தள்ளி போடுறதுங்கிறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு எக்ஸ்கியூசஸ் நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மொபைல்ஸ் ஃபோன்லேயே நம்மளோட டைம் வந்து ஸ்பெண்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால நம்ம செய்ய வேண்டிய பல வேலைகளை செய்யாமல் அதை அப்படியே போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ நாளைக்கு படிச்சுக்கலாம், அடுத்த நாள் படிச்சுக்கலாம், இல்லை அடுத்த நாள் இந்த வேலையை பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒத்தி போடுறது. ஸோ இதுக்கு வந்து நம்ம முத்திரைகள் ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா? ஸோ நம்மளோட மனசை வந்து இன்னும் திடமாக்கிறதுக்கு, இந்த மாதிரி ஒத்தி போடும் குணத்தை மாத்துறதுக்கு, வெற்றியை நோக்கி நம்மளை அழைச்சிட்டு போறதுக்கு ஏதாவது முத்திரை இருக்கா மேடம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. அதுக்கு தான் இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய முத்திரை மண் முத்திரை. இந்த முத்திரை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கைகளில் மண் விரல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த மண் விரலோட டிப்பு, ஸோ இந்த மோதி விரலோட நுனியையும் நம்மளோட கட்டை விரலோட நுனியையும் இப்படி இணைச்சிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி 2 கைகள்லையுமே இந்த மாதிரி இணைச்சிக்கிட்டு இதை அப்படியே திருப்பி உங்கள் தொடையில வச்சுக்கிட்டு வானம் பார்த்த மாதிரி சமணம் போட்டு உட்காந்தோ இல்லை இந்த மாதிரி சேரில் உட்காந்தோ கால்களை கீழே வச்சுக்கலாம். ஸோ இது வந்து டெய்லி ஒரு 10 மினிட்ஸ், மார்னிங் 10 மினிட்ஸ், ஈவினிங் 10 மினிட்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாங்க. இது வந்து கண்டிப்பாக வந்து இப்போது இன்றைக்கி வந்து ஒரு விஷயம் நான் செய்யணும்னு இருக்கேன், எனக்கு செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மண் முத்திரையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பயே அதற்கான ஒரு உத்வேகம் உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும். உடனே நீங்கள் போய் அந்த ஒர்க்கை வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ இதை நீங்கள் இன்ஸ்டன்ட்டாகவும் உபயோகப்படுத்திக்கலாம். உங்களுக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் அதிகமாக இருக்குது நீங்கள் வந்து நினைச்சாலுமே சரி, இந்த முத்திரையை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட மனோதிடத்தை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்து ஒரு வெற்றியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகளை இந்த முத்திரை உங்களுக்கு கொடுக்கும். கண்டிப்பாக இந்த முத்திரை செஞ்சுட்டு நான் சொன்ன அந்த மனோதிடம் இன்க்ரீஸ் ஆச்சா அப்படின்றது உங்களோட ஃபீட்பேக்கை நம்ம கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி உங்கள் மனம் சார்ந்த சில பிரச்சனைகளுக்குமே முத்திரைகள் இருக்குங்க. ஸோ அதற்கு உங்களுக்கு ஏதாவது முத்திரை தேவைப்படுது அப்படின்னு நினச்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கன்சல்டேஷன் நம்பர் இருக்கு, நீங்க வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ அதற்கான பதிலும் வீடியோவும் காத்துட்டு இருக்கு. தேங்க்யூ.